வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். என்னடா டெடிபியரோடு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? டெடிபியர் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமாங்க? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குமா என்ன? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொம்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெடிபியர் இல்லையா? இந்த பியருக்கு டெடி அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படிங்கறதுதான் சொல்ல போறேன். டெடிபியருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாங்க. ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் அழகான ஒரு சரித்திர சம்பவம் இருக்கும். அப்படித்தான் டெடிபியருக்கு பின்னாடியும் ஒரு அழகான வரலாறு இருக்கு. வாங்க சொல்றேன். அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் தான் தியோடர் ரூஸ்வெல்ட். இவருக்கு வேட்டையாடுறதுல அலாதி பிரியமாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதிகளுக்கு எல்லாம் வேட்டையாடுறதுல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. அப்படித்தான் இவருக்கும் வேட்டையாடுறதுல ரொம்பவே ஆர்வம். 1902 நவம்பர் மாதம், அதாவது தியோடர் ரூஸ்வெல்ட் தான் அப்பவும் ஜனாதிபதியா இருக்காரு. அந்த நேரத்துல மிசிசிப்பி மாகாண கவர்னர் வந்து இவர்கிட்ட வேட்டையாட போலாமா அப்படின்னு கேட்டாராம். இவரு ஒத்துக்கிறாருங்க. அதன்படி இவரு மிசிசிப்பி மாகாண கவர்னர், வேட்டைக்கார கும்பல் இவங்க எல்லாம் சேர்ந்து வேட்டையாட போறாங்க. அந்த காலத்துல அமெரிக்கால கரடிய வேட்டையாடினா அவர் பெரிய ஹீரோ அப்படின்னு கருதப்படுவாராம். அதாவது சிறந்த வேட்டைக்காரரா இருக்கணும்னா நீங்க கரடிய வேட்டையாடி இருக்கணும். ஆக இந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா கரடிய தேடி தேடி பாக்குறாங்க. 3 நாள் ஆகுதுங்க. எந்த கரடியும் கிடைக்கல. நொந்து போறாங்க. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா வேட்டைக்கார கும்பல் ரொம்ப வயசான ஒரு கரடியை புடிச்சு கொண்டு வந்து தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துல கட்டி வச்சு இத சுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தியோடர் ரூஸ்வெல்ட் அந்த கரடியை உத்து பாக்குறாரு. ரொம்ப வயசான கரடி, அவருக்கு பாவமா இருக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இந்த கரடியை நான் சுட்டா எனக்கு கெட்ட பேரு தான் கிடைக்கும், பாருங்க ரொம்ப வயசான கரடி வேற, நான் சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுடவே இல்லையாங்க. இந்த விஷயம் காட்டு தீயா பரவுதுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு கார்ட்டூன் வருது. அந்த கார்ட்டூன்ல ஒரு வயசான கரடிய மரத்துல கட்டி வச்சிருக்கிற மாதிரியும் தியோடர் ரூஸ்வெல்ட் அதை சுடாம திரும்பி போற மாதிரியும் வெளியாயிருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்ட மோரிஸ் மைக்டாம் அப்படின்ற ஒரு பொம்மை வியாபாரி என்ன பண்றாருன்னா இந்த சம்பவத்தை நினைவுல வச்சு ஒரு கரடிய உருவாக்குறாரு. அதாவது பஞ்சுல செஞ்ச ஒரு கரடியை உருவாக்குறாரு. அந்த கரடியை வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுதுங்க. இதை பாக்குறாரு மோரிஸ் மைக்டாம். இந்த பொம்மைக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னா தியோடர் ரூஸ்வெல்ட் பேர்ல கரடி செஞ்சு வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அத்தோடு விடலைங்க. தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கே ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்க, நான் ஒரு பொம்மை வியாபாரி, உங்க பேர்ல கரடி பொம்மை செஞ்சு விற்கலாம்னு இருக்கேன், பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுவும் என்ன பேர்ல கேக்குறாரு அப்படின்னு சொன்னா தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு டெடி அப்படின்ற பேரு உண்டுங்க, அந்த பேரை நாங்க வச்சு பொம்மை செஞ்சு விற்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இதை யாரு கேட்டாலும் உடனே சரின்னு சொல்லுவாங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்க ப்ராடக்ட்டுக்கு என்னோட பேர் வைக்கிற அளவுக்கு என்னோட பேர் வர்த்து கிடையாது, இருந்தாலும் நீங்க விரும்புறதா இருந்தா கண்டிப்பா வைங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். மோரிஸ் மைக்டாமும் தன்னோட கரடி பொம்மைக்கு டெடி பியர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாருங்க. இப்படித்தான் கரடி பொம்மைக்கு டெடி பியர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இதை தொடர்ந்து மோரிஸ் மைக்டாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா 1903 பிப்ரவரி மாதம் 15 தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து ஒரு டாய் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதாவது பொம்மை கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா ஐடியல் டாய் கம்பெனி. இது எங்க ஆரம்பிச்சாருன்னா நியூயார்க்ல ஆரம்பிச்சாரு. இப்படித்தாங்க சாதாரண கரடி பொம்மையா இருந்தது டெடி பியர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுக்க புகழ் பெற்று விளங்குது. குழந்தைகளுக்கு பிடிச்ச டாய்ஸ்ல முதன்மையா வரக்கூடியது இந்த டெடிபியர் இல்லையா? இதுக்கு பின்னாடி இவ்வளவு அழகான ஒரு சரித்திர சம்பவம் இருக்குங்க. மோரிஸ் மைக்டாம் ஆரம்பிச்ச அந்த கம்பெனி இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா இந்த பொம்மை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கையில தவழ்ந்துட்டே இருக்கு. இதுதாங்க இந்த டெடிபியரின் வரலாறு. ஒரு சாதாரண வேட்டையில ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க உலக புகழ் பெற்ற பொம்மையா இது விளங்குது. சரி, மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.